நம்ம இன்றைக்கி சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம். பாருங்கள், கேரட்டு. ஸோ வெஜிடபிள்ஸு பிரியாணி மாதிரி பண்ணுறோம். ஓகே, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி, தக்காளி, கேரட்டு. ஸோ இங்கே வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ பீட்ரூட் போட்டால் கலர் மாறிடும். ஸோ பீட்ரூட் போட்டு ஓகே, நம்ம இந்த சட்டியை ஏற்றி இப்போது வெங்காயத்தை போட்டுடலாம். சரி, நம்ம பாருங்கள், இப்போ வெங்காயம், ஒரு வெங்காயம், 2 வெங்காயம் போட்டுங்க. நல்லா கிரேவி ஆயிலே ஊற்றலாம், என்னோடய ஸ்டைலில். ஸோ இது என்னோடய ஸ்டைலில் போட்டுருக்கு. அதனால் கழுவு உப்பு போட்டுங்க. கழுவு போட்டேன். பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி வச்சிடும். ஃப்ரீயா. ஸோ இப்போது ஆயில் போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு 15 ml போட்டுங்க. போட்டால் தான் அப்புறம் கீ போடுவோம். என்கிட்ட கொஞ்சம் பட்டர் இருக்குது, அதனால் பட்டரும் போட்டுக்கலாம். நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 1 கிராம் போட்டுங்க. இது வறுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட்டை போட்டுங்க. பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பரும் போட்டால் தான் அது ஒரு 2 கிராம் லெவலில் போட்டுங்க. இதோடு சேர்த்து இப்போது பச்சை மிளகா போட்டுக்கலாம். அப்படியே அப்படியே தேங்காய் போட்டதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு தண்ணியை நல்லா வடிகட்டி போட்டுருங்க. எதுக்கு வடிகட்டி தண்ணி போட்டுருங்க. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வைக்கிறோன்னா கருப்பாயிடும் உருளைக்கிழங்கு, எனக்கு தெரியும். ஸோ உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். இதோட சேர்த்து இப்போ இந்த கேரட்டு சின்ன சின்ன கட் பண்ணியிருக்கேன், அது கொடுக்கலாம். ஸோ 2 கேரட்டு, 1 கேரட்டு, பெரிய கேரட்டை நான் கட் பண்ணி போட்டுருக்கேன். பாவட்டு 2 இருக்கும். ஸோ பாதம் போட்டுருவேன். பாதம் ஒரு 5 கிராம் போட்டுருங்க. சூப்பராக பாதம் சாப்பிட்றதுக்கு. வந்து இப்போ ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு 5 கிராம் 10 கிராம் லெவலில் போட்டுருங்க. அதான் டேஸ்ட்டு கிடைக்கும் பிரியாணி. ஊற்றலாம். டொமேட்டோ இருக்குது, டொமேட்டோ போட்டுக்கலாம். நம்ம பட்டை ஒரு 10 கிராம் அதில் போட்டுங்க. இது போட்டாச்சு. சூப்பராக டேஸ்ட்டு கிடச்சிடும். ஒரு 10 கிராம் அதில் போட்டுங்க. 10-15 கிராம். வேகட்டும் நல்லா. ஸோ உள்ள இன்னும் வேகல, இப்போ தான் போட்டுருக்கு. இப்போ ஸோ வந்து லைட்டாக போட்டுக்கலாம். ஒரு 2 கிராம் லெவலில் போட்டுக்கலாம். இதுதான் இந்த டைமில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றோம். ஸோ அதனால் ஒரு 2 கிராம் 5 கிராம் போட்டுங்க. இப்போ சில்லி பவுட்ரு ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுங்க. பிரியாணி மசாலா ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுங்க. மல்லித்தூள் இது ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுங்க.
எல்லாமே 5 கிராம் போட்டுங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இது வெந்திருக்கு, தெரியுது. எல்லாமே வெந்துரும்னு நினைக்கிறேன். சரிங்களா, தண்ணி ஊற்றும் போது கரெக்டாக வெந்துடும். எதுக்கு இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றினோன்னா அந்த மசாலா கொஞ்சம் எண்ணெயில் பிடிக்கும், அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், இப்போ தெரிக்குது பார்த்தீங்களா. அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. அந்த எண்ணெய் அப்படியே திரண்டு வரணும். அதுக்கப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் மிக்ஸ் நல்லா ஊறி சூப்பராக. ரைஸ் எப்பயுமே போடும்போது தண்ணியில் ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போடுங்க. அதுக்கப்புறம் கழுவுனிங்கன்னா ஊற போட்டு எல்லா ரைஸும் உடஞ்சிடும். ஓகே, இந்த எண்ணெய் திரண்டு வந்துச்சு போடுங்க. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். அளவு இந்த இதில் தண்ணி ஊற்றும் போது உப்பு இருக்கா பார்த்துக்கலாம். ஸோ பண்ணால் ஒரு 2 கிளாஸ் ரைஸ் போட்டுருக்கோன்னா இந்த கிளாஸில், ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கிளாஸ்னால் இதுக்கு வந்து 1.25 நான் ஊற்றுறேன். 1.25 2.5. ஓகே, ஸோ 3 கிளாஸ் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த லெவலில் உப்பு இருக்கா பார்த்துட்டு அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது. இந்த உப்பு அதனால போட்டுக்கலாம். ஆயிரும். ஸோ மூடியை போட்டுக்கலாம். அப்போ ஸோ மூடியை போட்டுக்கலாம். தண்ணி கரெக்டாக போட்டிருக்கு. தண்ணி எக்ஸ்ட்ரா இல்லைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சூட வச்சோம் பார்க்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸாக போடலாம். ரொம்ப கொதிச்சிருச்சு போல். கொதிச்சிருச்சு, ரைஸாக போட்டுலாம். சொல்லி இந்த டைமில் கூட உப்பு இருக்கா கூட பார்த்துக்கலாம். நீங்கள் உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் நல்லா நம்ம ஊருக்கு 1500 அது 10 கிலோ. ஜெய்கா ரொம்ப ஃபேமஸ் இங்கே. ஜெய்கானா இன்னும் கிண்டி விட்டுலாம். தண்ணி கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினோன்னா குறைஞ்சிரும். தண்ணி கரெக்டாக இருக்குது. இந்த லெவலில் இருந்தால் ஓகே. அப்படியே கொதிக்கிடும். நம்ம உப்பு கொடுத்திங்கன்னா உடஞ்சிடும். இதுதான் முடிய போட்டுடலாம். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு அருமையாக எடுத்து பாருங்க. ரைஸு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி தெரியுது. இல்லை பிடிக்கல, தப்பிச்சிட்டேன். கரெக்டாக வந்துட்டேன். தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது. பிடிக்கல. இந்த மாதிரி சைடில் எடுத்து கிண்டி விட்டுக்குங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். அருமையாக ஆயிடுச்சு நண்பா. ஸ்லிம் பண்ணி தம் போட்டுறோன்னு தான். இந்த சைடில் எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே விடக்கூடாது. ஏன்னா அப்படியே இதாக அப்படியே உட்காந்துடும். அப்புறம் எடுக்கும் போது உடஞ்சிரும். இந்த டைமில் அப்படியே எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, கரெக்டாக இருக்குது தண்ணி. இந்த லெவலில் போட்டு சூப்பராக பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ். ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு.
ஸோ உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்திருக்கு பார்த்திங்களா. கேரட்டும் நல்லா வந்திருக்கும். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ தம்மு போட்டுடலாம். இது மாட்டணும். ஸோ தம்மு இதுதான் வெயிட்டு. கல் எடுத்து வச்சாச்சு. லைட்டாக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போதும். சூப்பராக ரெடியாக இருக்கும். ஓகே நண்பா, இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கும்.